சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 65 கோடி ரூபாயில் புதிய கட்டிடங்கள் கட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. 1,12,000 சதுர அடியில் உலக தரத்தில் பிரம்மாண்டமான கட்டுமான பணி. நாளை நெல்லை, தூத்துக்குடி, குமரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். இன்று 7 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. காவிரி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வெளுத்து வாங்கும் கனமழை. அதிகபட்சமாக பட்டுக்கோட்டையில் 16, சிங்கம்புணரியில் 14, மன்னார்குடியில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவு. வேதாரண்யத்தில் 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிப்பு. உப்பளங்களில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள உப்பை தார்பாய் கொண்டு மூடும் பணியில் தொழிலாளர்கள் தீவிரம். கோவை அருகே நொய்யல் ஆற்றில் மலை போல் பொங்கும் நுரை. சாயப்பட்டறை கழிவுகள் கலக்கப்படுவது குறித்து மாநகராட்சி விரைந்து நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் கிராம் 6,795 ரூபாய்க்கும் சவரன் 54,360 ரூபாய்க்கும் விற்பனை. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு கைது நடவடிக்கை கூடாது. நீதிமன்றத்தின் அனுமதி பெற்றே கைது செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கட்டுப்பாடு. கேரளாவில் வரும் 31ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு. இயல்பை விட கூடுதல் மழைப்பொழிவு இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வாரணாசியில் மோடிக்கு எதிரான 39 வேட்புமனுக்களில் 33 மனுக்கள் நிராகரிப்பு. பிரதமருக்கு எதிராக போட்டியிட விடாமல் பாஜக தடுப்பதாக மனுதாரர்கள் குற்றச்சாட்டு. இந்திய கால்பந்து அணியின் கேப்டன் சுனில் சேத்ரி ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு. ஜூன் 6ஆம் தேதி நடைபெறும் குவைத் அணிக்கு எதிரான உலகக்கோப்பை தகுதி சுற்று போட்டியுடன் விடை பெறுகிறார். ஐபிஎல் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதல். ஹைதராபாத்தில் நடைபெறும் போட்டியில் பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதி செய்ய சன்ரைசர்ஸ் வீரர்கள் முனைப்பு. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 2ஆம் ஆண்டாக கல்வி விருது வழங்கும் விழா. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுக்கும் பணி தொடங்கியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.